ஆண்டவருடைய இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரை துதித்து ஆராதித்து இந்த வேளையிலே ஜெபங்களுக்கு பிற்பாடு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த வேளையிலே செபமெடுப்போம். ஆமென். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் போது நான் பல தடவை கடந்த கிழமைக்கு முதல் கிழமை அப்படி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். நாம் உண்மையிலே ஒரு போராளிகள். ஞாபகம் இருக்கிறதா? நாம் போராளிகள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் போராளிகள் மாத்திரமல்ல, நாம் ஒரு எப்படியாக இருக்கோம், ஒரு விளையாட்டு வீரராகவும் இருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆகவே என்னுடைய கண்ணோட்டத்தில், என்னுடைய சிந்தையில் அப்படியான ஒரு காரியம் இருந்தபடியால் நாம் எந்த விதத்திலே நாம் ஓட வேண்டும், எந்த விதத்திலே இந்த விளையாட்டுக்களை நாம் அனுசரிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும், இதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இது விளையாட்டு எதற்காக நாம் விளையாடப்படுகிறது? உலகத்திலே பல விளையாட்டுக்கள் உண்டு, ஆனால் நாமும் ஒரு விளையாட்டு வீரன் என்றான் வேதம் சொல்லுகிறது, இல்லையா? ஸோ இன்றைக்கு கிறிஸ்தவ ஓட்டம் என்ற தலைப்பிலே நாங்கள் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 9வது அதிகாரம். ஆமேன், அல்லேலூயா. எந்த ஓட்டத்தை பற்றி பார்க்கிறோம்? கிறிஸ்தவ ஓட்டத்தை பற்றி பார்க்கிறோம். இப்போ நாம் ஒரு ஓட்ட போட்டி ஓடுகிறவர்களாக, ஒரு விளையாட்டு வீரர்களாக நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. விளையாட்டு வீரர்களாக நாம் நிற்கிறோம். ஆமேன். அன்றைக்கு போராளிகள் என்று நம்மை சொன்ன வேதம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் ஒரு பந்தயத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்றாத ஆக்கள் இந்த இடத்துல எல்லாரும் பங்கு பெற்றி இருப்பீங்க, சரியா? பவுலானவர் என்ன சிந்தனையோடு இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார்? எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிருப்போம், எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பங்கு பெற்று இருப்போம், எல்லாருக்கும் இதை பற்றி நல்ல அனுபவம் இருக்கிறது. இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் உற்சாகமாக பங்கு பெற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு உதவி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆமேன். அப்போ நம்முடைய உண்மையான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும், ஆமேன், இந்த ஒரு ஓட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அவர் நமக்கு சொல்லி, இதன் மூலம் நாம் எந்த நோக்கத்தோடு ஓட வேண்டும், நாம் எதற்காக ஓடுகிறோம். உலகத்திலே விளையாட்டு வீரர்கள் அவர்கள் ஒரு அழிந்து போகிற பரிசை பெறுவதற்காக தங்களை எவ்வளவு கீழ்ப்படுத்தி ஒடுக்கி, இல்லையா, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கிண்ணத்தை, வெற்றி கிண்ணத்தை பெற முயற்சி செய்கிறார்கள், பெறுகிறார்கள். அவர்கள் பெறுகிற கிண்ணம் ஒரு நாள் என்ன செய்கிறது? அழிந்து போகிறது, இல்லாமல் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறோம். அந்த நோக்கம் ஒரு அழியாத ஒரு நோக்கமாக இருக்கிறது. நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு கிடைக்க போகிற அந்த கிரீடம், இல்லையா, அது எப்பவும் நிலைத்திருக்கிற ஒரு கிரீடமாக இருக்கிறது. சர்வசாதாரணமாக ஒரு விளையாட்டு வீரன் தான் அடைய போகிற அந்த வெற்றி கிண்ணத்துக்காக, இல்லையா, எவ்வளவு தன்னை கீழ்ப்படுத்தி ஒடுக்கி நல்ல பயிற்சிகளோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் அந்த கிண்ணத்தை அவன் வெல்லுகிறானோ, அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஒரு ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் ஓட வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்திற்கு என்ன செய்யப்படுகிறது? அது ஒத்து பேசப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, தீமோத்தேயு 2:5 சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:5, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படார் என்று பார்க்கிறோம். ஆமேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த ஓட்டத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா? நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நாம் நினைத்தபடி ஓட முடியுமா? நாம் நினைத்தபடி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா?
எப்படி ஒரு விளையாட்டு பந்தயத்திலே, ஓட்ட பந்தயத்திலே எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவனுக்கு மட்டுமே பரிசு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அவன் ஓடுகிறவன் வெற்றி பெறுகிறதற்காக ஓடுகிறான் இல்லையா? மறைந்து போகிற ஒரு பரிசை வெல்வதற்காக அவர்கள் எவ்வளவு ஒருத்தல்களை செய்கின்றார்கள். ஆனால் நித்திய பரிசுக்காக நாங்கள் எவ்வளவு ஒருத்தல்களை செய்ய வேண்டும், எவ்வளவு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நம் தேவனாம் ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார் இன்றைக்கு நம்முடைய தேவன். ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு அடுத்தபடியாக பிரபலமாக உள்ள ஒரு இஸ்மித்தியன் என்ற ஒரு விளையாட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொரிந்து தேசத்திலே அது கொண்டாட்டமாக நடைபெறும் இல்லையா? கிரீஸ் முழுவதும் விளையாட்டு வீரர்கள் வருவார்கள். விளையாட்டிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மாத்திரம் அல்ல, ஒரு மிகுந்த ஒரு மரியாதையும் அந்த இடத்திலே செலுத்துவார்கள். விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கும் குறிப்பாக வெற்றியாளர்களுக்கும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விடா முயற்சி. 10 மாசத்துக்கு அவர்கள் அந்த பட்டணத்திலே வந்து நின்று தங்களுடைய சகல மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு முற்றுமுழுதாக ஒருத்தல் செய்து இந்த விளையாட்டுக்கென்று தங்களை அர்ப்பணித்து பயிற்சி செய்து முழு நேரத்தையும் அதற்கே கொடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிலே வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். இந்த ஒரு உண்மையான கொரிந்திலே நடந்து வந்த இந்த விளையாட்டு சம்பவம் பாருங்க, எழுத்தாளர் பவுல் அவர் எப்படி நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்துக்கு அப்ளை பண்றார் என்று நீங்க பாருங்க. பல சாதாரண இன்பங்களை எல்லாவற்றையும் மறுக்க வேண்டிய ஒரு நிலையிலே அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு போட்டியின் போதும் தனது பெரும் முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இல்லையா? பரிசை வெல்வதற்காக மற்ற சகல காரியங்களையும் அவர்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்திலையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த அழியாத கிரீடத்தை நாம் அடைகிறவர்களாக முழு நம்பிக்கையோடு நாம் ஓட வேண்டும். அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே ஒரு அழியாத கிரீடத்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். பிலிப்பியர் புஸ்தகத்திலே சொல்லுகிறாரு, இயேசுவும் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு கிரீடத்தை அவர் அறிந்திருந்தார், அதை கண்டார், அதை பார்த்தார். ஆகவே அந்த கிரீடத்தை அடைவதற்காக இயேசுபிரான் என்ன செய்தாராம்? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட எல்லா பாரங்கள், எல்லா சிலுவைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா வேதனைகளையும் அவர் சகித்து அந்த கிரீடத்தை அவர் அடைந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு சர்வசாதாரண ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்க்கையாய் நாம் வாழாமல் உண்மையிலே ஓடுகிறவர்களாய், சந்தோஷத்தோடு ஓடுகிறவர்களாய், அந்த கிரீடம் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டதை நான் ஓட்ட பந்தயத்தில் ஓடி எப்படி ஒரு அழிந்து போகிற பரிசை பெற என்னை ஒதுக்குகிறேனோ அதே மாதிரியாக, அதைவிட மேலாக நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காய் என்னை ஒருத்தல் செய்து ஓட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் ஓடுகிறார்கள் தான், ஆனால் ஒருவருக்கு மட்டுமே பரிசு கிடைக்கும். விரும்பத்தக்க பரிசு மற்றும் அத்துடன் வழங்கப்பட்ட மரியாதை இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அது உலகத்தை என்ன செய்கிறது? அது அர்த்தப்படுத்துகிறது. உலகத்திலே அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் உலக பார்வையிலே அவர்களுக்கு கிடைக்கிற அந்த வெற்றி கிண்ணமும் அவர்களுக்கு பெரிய ஒரு மகிமையை கொடுக்கிறது. ஆனால் அதைவிட ஒரு பெரிய மகிமையை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை பெறுவதற்காக நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவனை போல இருக்க வேண்டும் இல்லையா? பவுல் உடனடியாக இந்த தடகள பாடத்தை பயன்படுத்தி தனது பார்வையாளர்களை என்ன செய்கிறார்? அடையாளம் காணுகிறார். தனது உத்தியை அவர் நடைமுறைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த இத்மியன் விளையாட்டுகளின் தளமாக இருந்த
இந்த கொரிந்து பட்டணத்திலே வெற்றி பெறுவதற்கு நோக்கமும் ஒழுக்கமும் தேவை என்பதை கொரிந்து மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த விளையாட்டுகளில் இவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். ஆகவே பாருங்க, இந்த ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்க்கையிலே சர்வசாதாரணமான சம்பவங்களை வைத்துத்தான் நம்முடைய இயேசுபிரான் உதாரணத்துக்கு மலை பிரசங்கத்திலே கூட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அழகாக உவமைகளிலே விளங்கப்படுத்தினார். அதே மாதிரி பவுல் என்ன செய்கிறார்? கொரிந்துவிலே நடக்கிற அந்த இஸ்மியன் விளையாட்டு அந்த பேட்டிகளிலே எப்படி அது நடக்கிறது என்பதை விளங்கப்படுத்தி அந்த விளையாட்டை அறிந்த அந்த கொரிந்து பட்டணத்திற்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற வேளையில் எப்படி அவர்களோடு ஒப்பிட்டு இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு எத்தனையோ விளையாட்டு போட்டிகளை விளையாட்டு கழகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய தமிழர்களுக்குள்ளே பார்க்கிறோம், டிவியில் பார்க்கிறோம். இந்த பந்தய பொருளை அடைவதற்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், ஒருத்தல்கள் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம். அருமையானவர்களே, இந்த விளையாட்டு வீரர்களைப் போலவே நீயும் கிறிஸ்தவ இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு விளையாட்டு வீரனாயிருக்கிறாய், விளையாட்டு வீராங்கனையாக இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ உலகத்தாரோடு ஒப்பிட்டு அழியாத ஒரு கீடத்தை அடைய போகிற நீ எப்படி ஓட வேண்டும்? ஹல்லேலூயா. எப்படி ஓட வேண்டும் என்பதைத்தான் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு கடின உழைப்பு, ஒரு சுய மறுப்பு தேவையா இல்லையா? ஒரு கீழ்ப்படிதல் தேவையா இல்லையா? பரலோக வெகுமதி நமக்கு காத்திருக்கிறது. இந்த வெகுமதி, பரலோக வெகுமதி எங்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் பயிற்சி செய்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபம், வேத வாசிப்பு, வழிபாடுகளிலே ஒழுக்கம், ஏனோ தானோ என்ற ஒரு தன்மை இல்லாத ஒரு மனம், உண்மையான அன்பு, கீழ்ப்படுதல் உள்ளம், சகிப்புத்தன்மை இல்லையா? வெறுமனே அங்க ஸ்டேடியத்தில் இருந்து கைதட்டி கொண்டு இருக்கிறவர்கள் மாதிரி நாம் இல்லாமல் ஒவ்வொரு காலையிலும் 2 முறை இல்லையா ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்திலே தேடி அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு விளையாட்டு வீரன் எந்த அளவுக்கு தான் ஒழுங்காக தன்னை ஒடுக்கி பயிற்சி செய்கிறானோ நேரத்துக்கு நேரம், அதே மாதிரி விளையாட்டு வீரனாக நானும் இந்த ஆவிக்குரிய அநேக பயிற்சிகளிலே எங்களை பயிற்சிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பத்தான் நல்லா இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் ஓட முடியும், நல்ல பரிசை பெற முடியும், எங்களுக்காக காத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் பூமியிலேயும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் நாம் வெளியிலே என்ன செய்கிறோம்? நம்முடைய சர்வ சாதாரணமான வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம், ஒரே ஓட்டம், ஓட்டத்திற்கு மேல் ஓட்டமாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எதற்கு எடுத்தாலும் நான் பிஸி 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 என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அமைதி இல்லாத, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. அருமையானவர்களே, நிரந்தர இளைப்பாறுதல் பரலோகத்திலே உண்டு. ஆனால் இயேசுவின் பிள்ளைகளுக்கு இங்கேயும் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விளையாட்டு வீரன் ஒரு கிண்ணத்தை பெற எந்த அளவுக்கு முயற்சி செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறானோ அதே மாதிரி எங்களுடைய சர்வசாதாரண வாழ்க்கையிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்மேல் போட்டு இல்லையா, நீ இருந்தால் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அந்த வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடாமுயற்சியுடன் அருமையானவர்களே, நாம் இந்த ஓட்டத்திலே சகல ஒழுங்கையும் பின்பற்றி ஓடுகிற வேளையிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய ஓட்டம் ஒரு கருத்துள்ளதாக இருக்கிறது, நம்முடைய ஓட்டம் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அப்படியான ஒரு ஓட்டத்திற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு ஓட்டத்தை ஓடு என்றுதான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது?
போதிக்கிறது அருமையானவர்களே. அல்லேலூயா. பவுல் விசுவாசிகளிடம் அந்த விளையாட்டு வீரர்களைப் போல இருக்க சொல்லுகிற போது விசுவாசிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்டு ஒருவர் மட்டும் வெற்றி பெறுகிறார் என்று அவர் அர்த்தப்படவில்லை. மாறாக ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெற நாம் ஓட வேண்டும். ஏனென்றால் இந்த ஓட்டத்திலே நாம் ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற ஓட வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவோமானால் ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுடைய ராஜ்யத்தின் வெகுமதிக்காக அந்த வெகுமதியை பெறுவதற்கு ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் விளையாட்டு வீரராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அந்த வெகுமதியை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆமென். வெல்வதற்காக எடுக்கும் முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டு வீரர்கள் ஒரு பரிசை வெல்லும் வகையில் முதலாவது ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அதற்கு வேண்டியது சுய கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாமலும் சுய கட்டுப்பாடு இல்லாமலும் இந்த ஓட்டத்தை நம்மால் ஓட முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் நாம் எப்படி இந்த விசுவாச வாழ்க்கையை ஓடுகிறோம் என்று அவர் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்களுக்கென்று ஒரு பாதையை போட்டிருக்கிறார். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே. ஆமென். நீங்க விளையாட்டு போட்டியிலே போகும்போது ஒரு 100 மீட்டர் ஓட வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, சரி, ஒரு 5-6 பேர் வீரர்கள் நிற்பார்கள். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ட்ரக் இருக்கிறது. அதிலே தான் அவன் ஓட வேண்டும். ட்ரக் மாறக்கூடாது. 100 மீட்டருக்கு சில வேளை 1000 மீட்டர், 1500 மீட்டர் அல்லது 2000 மீட்டருக்கு மேலே ஓடுகிறவர்கள் நீங்க முதல் ரவுண்டுக்கு பின்பாக நீங்க ட்ரக் மாறி ஓடலாம் என்று ஒழுங்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஒழுங்கை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு தனி பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க விளையாட்டு வீரர்களாக இருக்கின்றபடியால் இங்கே ஓடுகிறதற்கு நமக்கு பல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாதைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஓடுகிறவர்கள் இந்த பாதையிலே தான் ஓடலாம். அந்த வெற்றி கிண்ணத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்திலே ஓட முடியாது. சில வேளை உலக பார்க்கிற பார்வையிலே நாம் ஓடுவோம், அப்படியும் ஓட முடியாது இல்லையா? ஆவியின் கனிகளிலே கலாத்தியர் 5:22 இச்சை அடக்கத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில ஓடுகிறவர்களுக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவை எல்லாம் நல்ல ஒரு வழிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24வது வசனம் கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இல்லையா? அதை சிலுவையில் அறையாமல் நாம் அதை தூக்கிட்டு ஓட முடியாது. மாம்சத்தினால் ஓட முடியாது. உலக கிண்ணத்தை பெறுவதற்கு விளையாட்டு வீரர்கள் மாம்சத்தினால் ஓடுகிற மாதிரி நாம் இந்த ஆவிக்குரிய கிண்ணத்துக்கு மாம்சத்தால் ஓட முடியாது. இன்னொரு நெருக்கம் நமக்கு, பொல்லாங்கன் நம்மை நெருக்கி கொண்டிருப்பான். 1 பேதுரு 4:7 அதற்கு எங்களுக்கு தெளிந்த புத்தி வேண்டும் இந்த ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிப்பதற்கு. அல்லேலூயா. உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களை பல வழிகளிலே குழப்பி தாறுமாறா ஓடி இந்த வழியிலும் நீ ஓடிப்போய் உன் கிண்ணத்தை பெறலாம் என்று பிசாசு உங்களை வழி விலக பார்ப்பான். தன்னுடைய வழியிலே உங்களை கொண்டு போவான். 1 பேதுரு 4:7 அழகாக சொல்லுகிறாரு இல்லையா? சில வேளை அவன் காட்டுகிற ஏவாளுக்கு எப்படி அந்த கனியை தின்றால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் பாருங்க. தந்திரமாக பிசாசு என்ன செய்வான்? தந்திரமாகத்தான் அவன் காரியங்களை செய்வான். அப்போ நீங்கள் பாதை மாறி ஓடுவீர்கள், ஆனால் கிண்ணத்தை பெற முடியாத ஒரு நிலைக்கு வந்துடுவீர்கள் இல்லையா? அவர்கள் ஒரு நித்திய பரிசை நோக்கி ஓடுவதால்
அருமையானவர்களை, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவரை விசுவாசித்து எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆமென். ஏற்கனவே பரிசு பெறுவது உறுதியாகிவிட்டது. பரிசு பெறுவது உறுதியாகிவிட்டது. ஆமென். ஆகவே ஆவிக்குரிய ஒரு சுய கட்டுப்பாடு, மாம்ச சுய கட்டுப்பாட்டை பற்றி பேசவில்லை, ஆவிக்குரிய ஒரு சுய கட்டுப்பாடு, அதை சுட்டி காட்டுகிறார் இல்லையா? சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலே தேர்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நல்லதும் கெட்டதுக்கும் இடையிலே நாம் சில வேளை எது நல்லது என்று அதை அறிந்து கொள்ள திண்டாடுகிற ஒரு சந்தர்ப்பங்களும் உண்டு. சில சமயங்களில் கடவுள் விரும்புவதை செய்ய நாம் நல்லதை கூட விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நபரின் சிறப்பு கடமைகளும் அவன் நல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கம் மற்றும் மறுப்பை தீர்மானிக்கிறது. அருமையானவர்களே, இலக்கு இல்லாமல் ஒழுக்கம் என்பது சுய தண்டனையை தவிர வேறு இல்லை, இல்லையா? உண்மையாய் நீங்கள் ஒரு கொஞ்சம் யோசித்து பாம். நான் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறேன்? நான் ஏன் ஜெபிக்கிறேன்? நான் ஏன் ஆலயத்து வருகிறேன்? நான் ஏன் வழிபடுகிறேன்? நான் எதற்கு ஆராதனைக்கு வருகிறேன்? உண்மையான நோக்கம் என்னத்துக்காக செய்கிறேன் என்று நாம் எப்படியாவது கொஞ்சம் கண்களை மூடி யோசித்ததுண்டா? ஒரு முக்கியமான நோக்கம், அந்த கிரீடத்தை நாம் பெற வேண்டும், இதுதான் என்னுடைய முதல் நோக்கம். அதற்கு பின்புதான் அடுத்த காரியங்கள், இல்லையா? அந்த இலக்கை விட்டு நாம் மாறக்கூடாது ஒரு நாளும். நீங்க எப்போ அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறீர்களோ அன்றைக்கு ஓடுகிற பாதையிலே தேவன் உங்களை பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்கள் சொந்த பாதையில் சொந்த மாம்சத்தில் ஓடினால் நாம் விழுந்திருந்தாலும் எழும்ப முடியாத ஒரு நிலை நமக்கு வரும். களைத்து விழுந்து போனாலும் நாம் என்ன செய்வோம்? தாகத்திலே சரீரம் வறண்டு போயிடும். ஆனால் பரிசுத்தாவியின் ஆவிக்குள்ளாக ஓடும்போது பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பரிசுத்தாவியின் பலத்தை நமக்கு கொடுத்து மீண்டும் எங்களை எழுப்பி விடுகிறார். ஒரு புது பலத்தை நமக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஓட்டம், நீங்க விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆராதனைக்கு வருகிறீர்கள், கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணி, அந்த தீர்மானம் தான் அது ஒரு முக்கிய இலக்காய் குறிக்கோளாய் உங்கள் உள்ளத்தில் வைத்திருங்கள். அதைத்தான் கடவுள் பார்க்கிறார். ஆமென். இப்ப உங்களுக்கு இலக்கு தவறாக இருந்தால் என்ன நடக்கும்? இடையிலே போகும்போது விழுந்து விடுவீர்கள். ஆமென். இலக்கு சரியாயிருந்தால், அதுதான் நோக்கமாயிருந்தால், இல்லையா, அதிலே உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்தால், போகிற பாதையில், ஓடுகிற பாதையில் என்ன வந்தாலும் என்ன செய்ய முடியாது, விழுந்து போக மாட்டோம். ஆமென். நீதிமான் அவன் எத்தனை தரம் விழுந்தாலும், இல்லையா, 100 தரம் விழுந்தாலும் என்ன செய்வான்? எழுந்துதான் நிற்பான். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுகிற காரியம், ஓடுகிற நீ எந்த இலக்கோடு ஓடுகிறாய்? உனக்காய் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அதை நான் எடுக்கணும். இதை நோக்கி நீங்கள் நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய விண்ணப்பங்களை கர்த்தரிடம் கேட்கலாம். இலக்கு ஒரு நாளும் தவறாக இருக்கக்கூடாது. நோக்கம் தவறாக தயவு செய்து ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது தவறாய் இலக்கும் நோக்கமும் இருக்கின்றபடியால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்தால் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அல்லேலூயா. எங்கு சபைக்கு போனாலும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அதை தவிர சத்தியங்கள் கிடைக்கவே கிடையாது. விளங்குறதா? வியாதிக்கு சுகம் வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பு வேண்டும், வீடு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இவைகளைத்தான் எங்களுடைய தேவைகளை முன்வைத்து நாம் கடவுளிடம் வருவதால் அது கிடைக்காத போது நாம் விழுந்து போகிறோம். ஆனால் நோக்கம் சரியாக இருக்குமா இருந்தால், இந்த சரியான நோக்கத்தோடு ஓடுகிற என் மகனையும் என் மகளையும்
தேவன் போகிற பாதையிலே தேவைகள் சகலவற்றையும் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான சத்தியம். இதுதான் உண்மையான சத்தியம். இதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிற வழிகள். இதுதான் இயேசுவின் சத்தியம். சர்வசாதாரணமான தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடம் வரவில்லை. வீட்டு தேவை, வாழ்க்கை தேவைக்காக நாம் கர்த்தரிடம் வரவில்லை. அப்ப நம்முடைய கிரீடம், நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கு எப்பவும் சரியாயிருக்க வேண்டும். அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் என்னுடைய ஓட்டம். அந்த பாதையிலே அவருடைய திருச்சமூகம் எப்பவும் எனக்கு முன்பாய் செல்லும். எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் செய்ய போறீங்க? உங்களுடைய உள்ளம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவளாக என்னால வாழ முடியும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயம் கொள்ள முடியும். இயேசு அழிந்து போகிற காரியங்களை ஆசீர்வாதமாய் தருவதற்காக அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வரவில்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அழியாத ஒரு கிரீடத்தை நமக்கு தருவதற்காகத்தான் அவர் மானிடராய் இந்த பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் போதிக்கின்ற சத்தியம். இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகள். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. இதை விட வேறு ஒன்றும் நம்முடைய இலக்காகவும் நம்முடைய நோக்காகவும் நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாது. இல்லையேல் தவறுவோம், தவறுவோம், விழுந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறது ஓஸ்லோவில். உதைபந்தாட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம், சமர் வந்துட்டான். உண்மையாய் தமிழர்களை இந்த அரசாங்கம் பாராட்டுகிறது இல்லையா? நல்லா பாராட்டுகிறது. பாராட்டக்கூடிய விடயம்தான் நல்லது. அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஓட்டத்திற்கும் அவர்களுடைய ஓட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் எந்த நோக்கத்தோடு ஓடுகிறார்கள்? நீங்கள் எந்த இலக்கோடு நோக்கத்தோடு ஓடுகிறீர்கள்? விளையாட்டுகளிலே பங்கு பெற்றுகிறது தவறு அல்ல. ஆனால் அந்த ஓட்டத்துக்கும் தேவன் எங்களுக்கு போதிக்கிற ஓட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் ஓடுகிற ஓட்டம் ஒரு நாள் நின்றுவிடும். அங்கே இலக்கில்லை. நீங்கள் ஓடுகிற ஓட்டம் உங்களை ஒரு நித்திய இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாயின் இன்றைய நாள் கேள்வி, நான் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக எப்படி தொடர்ந்து ஓடப்போகிறேன்? ஹல்லேலூயா. எப்படி தொடர்ந்து ஓடப்போகிறேன்? அதுதான் பெரிய கேள்வி. ஏனோ தானொன்று, ஏனோ தானொன்று ஓடப்போகிறேனா? இவ்வளவு நாள் ஓடினது போல ஓடப்போகிறேனா? முதலில் ஒரு காரியம் நாம் சரிப்படுத்த வேண்டும். அது தவறாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அதை சரிப்படுத்த வேண்டும். உள்ளத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். மனதிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். மனமாற்றம் நடைமுறையிலே நாம் காரியங்களை மாற்றுகிறதற்கு இலகுவாக இருக்கும். அது எங்களுக்கு வழிவகுக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சிந்தித்து பாருங்கள் ஒரு சிறுகணம். நான் எதற்காய் கிறிஸ்தவனாயிருக்கிறேன்? எதற்காய் கிறிஸ்தவளாயிருக்கிறேன்? என் ஓட்டம் எப்படி நான் இதுவரை நாளும் ஓடினேன்? இனிமேல் எப்படி ஓடப்போகிறேன்? எப்படி இனிமேல் ஓடப்போகிறேன்? அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் எந்த நோக்கத்தோடு ஓட வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? தனது கண்களை இலக்கின் மீது கவனம் செலுத்தி அதற்காக நேர ஓடி இதோ நான் ஓடி முடித்தேன். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன். எனக்காக அவர் வைத்திருக்கிற சொன்ன அந்த கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓடி முடித்த ஒரு மகான். சரியோ? இதற்கு உண்மையாக பவுலானவருடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை பேர் வாசித்திருக்கிறோம்?
பவுல் 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 இல்லை, அவர் எழுதினது எத்தனையோ நிருபங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் அவரை பற்றி எங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இயேசுவின் சிலுவை மரணம் பாடுகள் அவரை பற்றி கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிற பவுல், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையாக அருமையானவர்களே தெரியும் எப்படியான ஒரு ஒருத்தல் செய்து அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில வேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய போராட்டம், ஒரு தடை என்னவென்று சொன்னால், ரோமர் 7வது அதிகாரம் 14 தொடக்கம் 15, சில வேளை நமக்கே தெரிவதில்லை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலை. நமக்கே தெரிவதில்லை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒதுக்குகிறேன், ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சில வேளை இந்த சுய கட்டுப்பாடு அற்ற ஒரு ஆவிக்குரிய தன்மை என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக இருக்கிறது. எதற்கு? இந்த ஆவிக்குரிய ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு. சரியா? ஆகவே அருமையானவர்களே, இதை ஜெயம் கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். ஆமென். நாம் அழியாத ஒரு கிரீடத்தை பெற ஓடுகிற நாம் எப்படி ஓட வேண்டும்? ஹல்லேலூயா. ஓட்டத்தை சரியாக நாம் ஓடுவோமா? எப்படி சரியாக ஓடுவது? இன்றைக்கு இவ்வளவு காலமும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டு வந்தேன்? ஆமென். ஆண்டவரோடு நல்ல உறவோடு என் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு வந்தேன்? என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய சப வாழ்க்கை, அவரோடு எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? உறவு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? எந்த அளவுக்கு தெய்வ பயம்? ஆமென். இவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆராய்ந்து நாங்கள் பார்ப்போம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்க. ஏனென்றால் நீங்கள் ஒரு வீராங்கனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஓட்டத்துக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? நல்ல ஒரு பலத்தை கொடுக்கிறது. சரியான பாதையில் ஓட உதவி செய்கிறது. உலகம் இச்சை பிசாசை ஜெயம் கொண்டு ஓட உதவி செய்கிறது. அது ஆண்டவரோடு இருக்கிற நல்ல உறவின் மூலமாக தான் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய உலக ஆசைகள், உலக தேவைகள், உலக இச்சைகள் இவை எல்லாவற்றையும் நாம் எடுத்து போட்டு நாம் ஓடுவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒரு நல்ல வீராங்கனையாய், இன்னும் ஒரு நல்ல வீராங்கனையாய் நான் இருப்பதற்கு, மாறுவதற்கு, என்னை மாற்றிக்கொள்வதற்கு என்ன மாற்றங்களை நான் செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வீராங்கனையாய் ஓடுவதற்கு நான் என்ன மாற்றத்தை என் வாழ்க்கையிலே நான் செய்ய வேண்டும்? நோக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வெற்றி கிண்ணத்தை பற்றி நமக்கு தெரியும். குறிக்கோள் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும் இல்லையா? உங்களுடைய போராட்டம் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டோம் என்று வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 2:5. அதற்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உங்களுடைய வீராங்கனைகளாக இருக்கிற உங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதை பார்த்தோம். அதற்கு ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, அதை பார்த்தோம். ஆமென். அந்த ஒழுங்கின்படிதான் ஓட வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரியான ஓட்டம் எப்படியான விசுவாசத்தோடு, நீதியுள்ள ஒரு வாழ்க்கையோடு, பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையோடு, முழுமையான ஒரு கீழ்ப்படிதலோடு, தேவனோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவோடு, பிசாசை எதிர்த்து போராடுகிற ஒரு பலத்தோடு, சபை கூடி வருதலை விட்டுவிடாது வளருகிற ஒரு நல்ல நோக்கத்தோடு, அருமையானவர்களே, நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு
நாம் இந்த நல்ல வீராங்கனையாய் இருந்து இந்த ஓட்டத்தை ஓட முடியும். ஆமென். கடந்த வருடத்திலே நாம் எப்படி ஓடினோம், கடந்த மாசத்திலே நாம் எப்படி ஓடினோம், இனி எப்படி ஓட போகிறாய் என்று இன்றைக்கு நம்மிடம் ஆண்டவர் கேட்கிறாரு. பெற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஓட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். பெற்றுக்கொள்ளுகிற மகனாய், பெற்றுக்கொள்ளுகிற வீராங்கனையாய் நான் ஓடுகிறேனா, அல்லது எப்படி நான் ஓடுகிறேன்? எபிரியர் 12 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் பொறுமையோடு ஓடக்கடவோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை வேண்டும். ஆமென். கேட்டதெல்லாம் ஆண்டவர் உடனே தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். பொறுமை. ஒரு காரியத்தை கேட்டு நீங்கள் ஜெபத்திலே கேட்டிருந்தால் தொடர்ந்தும் பொறுமையாயிருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்திலே எங்களை பெற்றவர்கள் கைவிட்டாலும் எங்களை அழைத்த தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் உன் தேவைகளை தேவன் சந்தித்தே தீருவார். கடவுளோடு நல்ல நெருங்கிய உறவிலே அவருக்கு பிரியமாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு வீராங்கனையாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆமென். உனக்கு வேண்டியது ஒரு பொறுமை. 3வது வசனம், எபிரியர் 12, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு பிரான். ஆமென். இன்றைக்கு அவர் அந்த பாதையினூடாக சென்று அந்த கிரீடத்தை பெற்று, பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். இல்ல, தமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்த அந்த கிரீடத்தை அவர் எப்படி பெற்றார்? இன்றைக்கு ஆண்டவர் உலகம் முழுக்க அவருக்கு முன்பாய் எல்லா முழங்கால்களும் மடியத்தக்கித விதத்திலே தன் குமாரனை அவர் எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சென்ற பாதைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை எங்களை என்ன செய்யும்? பொறுமையை தந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சில வேளை ஆண்டவர் எங்களை சிட்சித்தால் பொறுமையோடு இருப்போம். ஆண்டவர் ஏன் நம்மை சிட்சிக்கிறாராம்? நம்மை நேசிக்கின்றபடியால். ஏன் கண்டிக்கிறார்? நம்மை நேசிக்கின்றபடியால். ஹல்லேலூயா. ஆமென். 5வது, 6வது, 7வது வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். ஆகவே விசேஷமா அருமையானவர்களே, பொறுமை வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். நாங்கள் ஓடிக்கொண்டிருப்பது 50 மீட்டர் ஓட்டம் அல்ல, 100 மீட்டர் ஓட்டம் அல்ல, 5000 மீட்டர் ஓட்டம் அல்ல. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அவருடைய வருகை மட்டும் ஓடுகிற ஒரு ஓட்டத்திலே நிற்கிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு தொலை தூர ஓட்டத்திலே நாம் நிற்கிறோம். ஆகவே பொறுமை நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பொறுமை மிகவும் முக்கியமாக நமக்கு இருக்கிறது. ஆமென். 6 பிள்ளைகள் ஒரு விளையாட்டு போட்டியிலே கழகத்திலே பங்கெடுத்தார்கள். ஆனால் 5 பேர் தான் அந்த போட்டியிலே பங்கு பெற முடியும். யாராவது அந்த 5 பேரில் ஒரு பிள்ளை ஏதாவது வருத்தம் வந்தால், ஏதாவது தடை வந்தால் மாத்திரம் இந்த 6வது பிள்ளை பங்கு பெற்றலாம். சரியா? பேட்டி நாளும் வந்தது.
5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளில் ஒருவனுக்கு முடியாமல் போய்விட்டது. ரிசர்வில் இருந்தவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. சில வேளை அவர் ஓடினார், அந்த வெற்றி கிண்ணத்தையும் ரிசர்வில் இருந்தவர் தான் பெற்றுக்கொண்டார். பாருங்க, ஓடுவதற்கு தருணம் கிடைக்குமா என்று இருந்த ஒரு வீராங்கனை, ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்து அந்த பிள்ளைக்கு வெற்றி கிண்ணமும் கிடைத்ததை பார்க்கிறோம். ஆனால் பரிசை பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்தவர்கள், அவரை பற்றி யோசித்து பாருங்கள். தயார் நிலையில் இருந்தவர்கள். சில வேளை ஓட்ட பந்தயத்திற்கு தயார் நிலை, பயிற்சி, இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கலாம். அது இருந்தாலும் இச்சையடக்கம் நமக்கு வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு சாப்பாட்டில் இச்சையடக்கம் முக்கியம் வேணும், ஒழுக்கத்தில் இச்சையடக்கம் வேண்டும், தேக ஆரோக்கியத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு கூட வேண்டும். சரியா? இங்கே விளையாட்டுக்கு எதற்கு பங்கு பெற்றுகிறார்கள்? கொழுப்பை குறைக்கிறதற்கு. ஆனால் நம்முடைய தேசங்களில் எதுக்காக பங்கு பெற்றுகிறார்கள்? நோக்கங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அழியாத கிரீடமாக இருந்தாலும் நோக்கங்கள் தவறாக இருக்கிறது. சரியா? பண ஆசை, பொருளாசை, பேராசை, கல்வி ஆசை, இல்லையா? இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். என்னவாக அமைய வேண்டும்? இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எப்படி அமைய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க என்ன சொல்லுகிறாரு? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்ப இந்த போட்டியில் ஒருவன் அல்ல, இல்லையா? இப்படி ஓடுகிற எல்லா பிள்ளைகளும் அதை பெறுவார்கள். ஆமென். நம்முடைய ஓட்டத்தை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நிச்சயத்தோடு நாம் ஓடுகிறவர்களாக நாங்கள் மாறுவோம். அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள், ஒருத்தல்கள், ஒழுக்கங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் பின்பற்றுவோம். இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, முக்கியமான இலக்கு, நோக்கம் என்பதை உங்கள் உள்ளத்திலே நாம் சரி செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்.